to our channel Grammar and Hands. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூனிட் 1 புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ யாருக்கானதுன்னு கேட்டிங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு டெட் எக்ஸாமில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு 30 மார்க் கேட்பாங்க. அப்போ இங்கிலீஷ் என்னெல்லாம் படிக்கலாம், புக்கு ஃபுல்லாக படிக்கலாமான்னா தேவையில்லையா, லெசன் எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஜென்ரல் எழுதும் பொழுது அதில் வேணால் இது ஆத்தர் யார், இது யார் எழுதுனது அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் பக்கம் பார்த்துருக்கேன். அதில் யார் எழுதுனது, அப்படி யார் சொன்னதுன்னு இந்த புக்கில் எல்லாம் வருதுலையே 2 பேர் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் பொழுது யார் எழுதுனா யார் பேசுனா அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாமல் ஜென்ரலாக கேட்குறாங்க. புக் பேக்கில் இருக்கிற லெசன் ரிலேட்டட் எக்ஸசைஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்குறது கிடையாது. மீனிங்ஸ் பார்க்கலாமான்னு சொல்லும்போது ஏதாவது 1-2 மீனிங்ஸை வந்து அது ஒரு சென்டென்ஸில் கொடுத்து அந்த மீனிங்கில் வந்து அதோட ஒரு அப்ரோப்ரியேட் மீனிங் மாதிரி கேட்கலாம். அப்போ அந்த மீனிங்கை வந்து நான் ஸ்கிப் பண்ண சொல்கிறேன். என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கிறதுனால ஒவ்வொரு புக்லையும் எடுத்துக்கிட்டு மீனிங் நீங்கள் 10th வரைக்கும் படிக்கும்போது எக்கச்சக்கமான மீனிங் கிடைக்கும். அவ்வளோ மீனிங்ஸை படித்து ஒரு 1 மார்க்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து இங்கிலீஷில் மற்ற விஷயத்துக்கு, அதாவது கிராமர் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வேணுங்கிறவங்க ஒவ்வொரு பாடத்துலையுமே க்ளோசரின்னு சொல்லி மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த க்ளோசரியை வந்து படிச்சுக்கலாம். அப்போ அதெல்லாம் என்னதான் படிக்கலாம் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ், அது நம்மளுக்கு வேண்டியது கிடையாது. இது புக்கில் இருக்கு, அதாவது லெசன் ரிலேட்டட் எக்ஸசைசஸ், அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து எரர் ஸ்பாட்டிங் மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வெரி பேசிக், ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது மற்ற சப்ஜெக்டை விட கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஹூ டு யூ வாண்ட் டு மீட் அப்படின்னு கேட்குறாங்க. யாரை நீ சந்திக்க விரும்புகிற, யார், அப்போ ஹூனா யார் சந்திக்க விரும்புகிற, யாரை அப்படிங்கிறதுக்கு ஹூ. டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பொதுவாக டிட் நாட், இஸ் நாட் அப்படி சொல்லாமல் டிடின்ட், இஸ்இன்ட்னு சொல்லி அந்த ஃபார்மில் வந்து எழுதணும். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பேர் கான்ட்ராக்டட் ஃபார்ம், புரிஞ்சுக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு இதில் கொடுத்துட்டு கான்ட்ராக்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதே மாதிரி தான். டிட் நாட், டிடின்ட், இஸ் நாட், இஸ்இன்ட், ஆர் நாட், ஆரின்ட்டு சொல்லுவோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து மாறும். என்னென்னா வில் நாட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வில்லின்ட் கிடையாது, வில் நாட் வந்து ஓன்ட்டு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி சில விஷயம். அதே மாதிரி சல் நாட் அப்படிங்கிறது வந்து சாண்ட்டுன்னு வரும். இதே கேன் நாட் சொல்லும் பொழுது நம்ம ஓக்கு பதிலாக மட்டும்தான் அப்பாஸ்டவி போடணும், மட்டும் 2 எண் வராது. கேன் நாட் அப்படிங்கிறது காண்ட்டுன்னு சொல்லி ஒரு எண்ணு தான் வரும். அப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கும் பொழுது கான்ட்ராக்டட் ஃபார்ம் சொல்லி அப்படியே நம்ம வந்து ரைட்டு டிட் நாட் போடக்கூடாது, டிடின்ட் போடணும், அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு போனீங்கன்னா வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். எதையுமே வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி படிச்சிங்கன்னா ஒரு இடத்துல நிறைய படிக்கலாம். அப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்டட் ஃபார்ம்னா என்ன, அப்போ எதெல்லாம் எழுதலாம். அப்போ நாட்டுக்கு போகலாம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டீ போட போகிறோம். எல்லாத்துக்குமே அப்படி போடலாமா? கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வில் நாட்டுக்கு வந்து ஓன்ட்டு போடுறது, சல் நாட்டுக்கு வந்து சான்ட்டு போடுறது, கேனாட்டுக்கு வந்து கான்ட்டு போடுறது. அப்போ கேனாட்டில் ஒரு எண்ணெய் தான் போடுறோம், இருக்கிற இன்னொரு எண்ணெய் வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். அந்த மாதிரிலாம் யோசித்து படிக்கும் பொழுது ஒரே சமயத்தில் நிறைய படித்த மாதிரி இருக்கும். அடுத்து ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங் சொல்லும்போது லக்கேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவு, எண்ணிக்கை கிடையாது. அப்போ அளவுன்னு சொல்லும்போது ஹவு மெனி போடாமல் ஹவு மச் போடணும். சொல்கிற மாதிரி யூஸ் ஹவு மெனி ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள்னா எண்ணிக்கை. இப்போ ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் யூ ஈட், நீ எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அது என்ன, அது 1 2 3 எண்ணிடுவோம். சரியா? இதே வந்து ஹவு மச் ஃபார் அன்கவுண்டபிள் நாம் எண்ணிக்கை இல்லாமல் அளவு சொல்கிறோம் இல்லையா, அரிசி சொல்கிறோம் இல்லையா, அரிசியெல்லாம் வந்து நம்ம ஹவு மச் தான் சொல்லணும், எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. அடுத்தது வாட் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன், 2 ஆப்ஷன் கொடுத்து என்னன்னு கேட்கும் பொழுது நம்ம வாட் போடாமல் விச் யூஸ் பண்ண. என்னன்னா வாட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பல கலர் கொடுத்து நிறைய கலர் டிஸ்பிளே பண்ணி எது வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து விச் இஸ் யூஸ்டு ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், லிமிட்டட் நம்பர் ஒரு 2 or 3 சாய்ஸஸ் தான் கொடுத்து கேட்கும் பொழுது வாட் அல்லது விச் ரெண்டுமே எது அல்லது எது, எந்த கலர் எது அந்த மீனிங்கில் தான் வருது. என்ன பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து வாட் யூஸ் பண்ணிக்கிங்க, லிமிட்டட் ஆப்ஷன் கொடுக்கும்போது விச் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் நீங்கள் வீடியோ ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு பாருங்க. ஏன்னா டெட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே பேசிக் தெரிஞ்சவங்க தான், அதனால் ஸ்பீடாக போகிறேன். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆக்சுவலாக வந்து கவுண்டபிள் நவுன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துப்பாங்க, இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இப்போ சன்ஷைன், வாட்டர் ஃபால்,
அதே மாதிரி ஃபுட் பிரிண்ட், காம்பவுண்ட் வால்னு சொல்லி இங்கே ஒரு வேர்டு எடுத்து மீனிங்ஃபுல் வந்து கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. அப்போ அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் அதே மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்டுக்காக அது வேணாம். எ லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆடட் அட் தி எண்ட் ஆஃப் அ வேர்ட் டு மேக் அ டிஃப்ரெண்ட் ஆர் நியூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். அது வேண்டாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கிறது. முன்னாடி வந்து ஒரு லெட்டர் முன்ன பின்ன சேர்த்து நீங்கள் புதுசாக ஒரு வேர்டு உருவாக்குங்கிறாங்க. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாடத்தில் இதையே படிக்கிறீங்க, இதையே படிக்கிறீங்க, ரைட்? சரி, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, லிசன் டு யுவர் டீச்சர் வேண்டாம். லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் வாட் ஹேப்பன் டு நந்து வேண்டாம், விட்டுறலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கஸ் த குரூப் ஆஃப் 5, மேக் ஏ ஸ்டோரி அபவுட். அப்போ இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு இதை வச்சு ஒரு ஸ்டோரி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வாங்க. லைட்டாக கிராமர், இது வந்து ரொம்ப சின்ன கிராமர், ரொம்ப பேசிக்கான கிராமர், பிக்டோகிராமர்னு குழந்தைங்களுக்கு படம் கொடுத்து கேட்குறாங்க. எ சென்டென்ஸ் கேன் டூ 4 திங்ஸ். ஒரு வாக்கியம் என்பது எ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது வந்து எந்த வாக்கியமாக இருந்தாலும் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப்பில் முடியலாம், அல்லது கொஸ்டின் மார்க்கில் முடியலாம், அல்லது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் முடியலான்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு சென்டென்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்ம வந்து தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ணுன்னா, when a sentence is a statement it gives a, இதில் என்ன இருக்குது நீளமாக போக வேண்டாம், நான் சொல்லிடுறேன், நீங்கள் படிச்சுக்குங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னென்னா, நம்ம தமிழில் வந்து செய்தி வாக்கியம் சொல்லி சொல்லுவோம். அப்போ செய்தி வாக்கியம் என்பது ஒரு செய்தியை சொல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் அது பாட்டுக்கு எந்தவித ஒரு இது இல்லாமல் சொல்லிக்கிட்டே போகும். அது வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். இப்போ வந்து டக்ஸ் ஸ்விம் இன் வாட்டர். இப்போ வாத்துக்கள்லாம் வந்து தண்ணியில் வந்து நீந்துதுங்கிறது ஒரு செய்தி. கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப்பில் முடிச்சிருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ் கொஸ்டின் சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் வர கொஸ்டின் மார்க் வரும், அது கேள்வி கேட்கும். அடுத்து ரெக்வெஸ்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வேண்டுதல், ஒரு கமெண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அறிவுறுத்தல் சொல்லும்போது அதை வந்து கமெண்ட் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. கட்டளையிடுதல், கெஞ்சுதல், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? சஜஷன் சொல்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த கமெண்ட் சென்டென்ஸுக்கு சின்ன வித்தியாசம் என்னென்னா, ரெண்டுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டுமே ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியுது. இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னேன்னா, ஸ்டேட்மெண்ட் அல்லது செய்தி வாக்கியம் என்பது ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஒரு பெயர் சொல்லியில் ஆரம்பிப்பேன். டக்கு ஒரு மனிதன் பெயர் சொல் நமக்கு தெரியும். நவுன்னா வந்து ஒன்றின் பெயரை குறிப்பது பெயர் சொல். அது வந்து பெயராகவும் இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். ப்ரொனவுன்னா ஹீ சி இட் போடுறோம் இல்லையா, நவுன் அல்லது ப்ரொனவுனில் ஆரம்பிச்சு அவ்வளோதான். எப்படின்னு நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நவுன் அல்லது ப்ரோனவுனில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியணும். இது எதில் ஆரம்பிக்குன்னா, வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். வேர்புங்கிறது வந்து என்ன பண்ணிக்கலாம், மெயின் வேர்பாகவும் இருக்கலாம். இப்போ இந்த டேக் திஸ் ரோடுனா, அப்போ இந்த டேக்குங்கிறது என்னது, எடுங்கிறது ஒரு செயல். வேர்புனா என்னது, செயல். ஒரு வேர்பில் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சதுன்னா அது கமாண்ட் சென்டென்ஸ். ஒரு பெயர் சொல்ல ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சதுன்னா வந்து அது வந்து ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு அது வந்து என்னது, ஒரு வியப்பு, ஒரு ஆச்சரியத்தில் வரணும். இல்லை கம்பல்சரி அதில் வந்து என்ன இருக்கும், எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ், அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி அந்த சைன் இருக்கும், அந்த ஆச்சரிய குறி இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து வியப்பு வாக்கியம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ வாவ் அப்படி தான் சொல்லணும். ஹவுங்கிறது வாட்டுங்கிறதுலாம் கேள்வி சொல் வராது, சரியா? என்ன பண்ணிக்கலாம், வாவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அந்த மாதிரிக்கு வரும். இந்த டேஸ் ப்ளே ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேள்வி வந்திருக்குது, யூ கேன் ப்ளே, ரைட் தான். அப்போ இது ஹேவியூனா பிளேடுன்னு வரும். அப்போ என்னது, கேன் யூ ப்ளே, வெர்பில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், சரியா? நேற்று எங்கே போனாய், எது போனாய், என்ன போனாய், யார் போனாய் அப்படிலாம் கிடையாது. வேர், எங்கேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறீங்க, வேர் போடணும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல அதே மாதிரி லெட்டஸ், எப்பவுமே டேஸ் இந்த பின்னாடி ஆஸ் வந்துச்சுன்னா லெட்டஸ் கோ ஃபார் அ வாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேஸ் லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னான்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணா ஐ தான் போடணும். ஏன்னு கேளுங்க, நான் தான் விளையாடணுமா, ஹீசி இங்குள்ள விளையாடக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இந்த லைக் வந்திருக்கு இல்லையா. இப்போ அவன், அவள், அது ஒரு பெயர் சொல். அவன், அவள், அது அல்லது ஏதாவது ஒரு பெயர் சொன்னால் அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். தமிழில் வந்து படற்கை ஒருமைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ படற்கை ஒருமை வரும் பொழுது அதுக்கு பின்னாடி வர வேர்பு கூட எஸ் அல்லது எஸ் சேர்ந்துருக்கணும். அப்போ இது சிம்பிளாக வேர்பு மட்டும் கொடுத்ததுனால ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ போட்டால் ரைட்டு தான், யூ போட்டால் ரைட்டு தான், தே போட்டால் ரைட்டு தான். அதாவது ஐங்கிறதும் வீங்கிறதும் ஃபர்ஸ்ட் பர்சன், யூங்கிறது செகண்ட் பர்சன். இதே தேர்ட் பர்சனில் தேன்னு ஒன்று இருக்குது. தேங்கிறது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல்.
அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேரும். அந்த தேர்ட் பர்சனில் வர தேங்கிற ப்ளூரல் வந்ததுனால நம்ம வெர்பு அப்படியே போடலாம். இந்த மாதிரி சில ட்ரிக் வச்சு கொடுப்பாங்க. நம்ம அவசரமாக பார்த்து ஹீ போட்டுருவோம். அப்போ யோசிக்கணும் அந்த இடத்துல, அவ்வளோதான். இப்போ இந்த பஞ்சுவேஷன் மார்க்கெல்லாம் வைக்க சொல்லிக்கிறாங்க. சென்டென்ஸை ரீட் பண்ணிக்கிட்டு இப்போ கம் ஹியர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹூ இஸ் கோயிங் கொடுத்துருக்காங்களா, லுக் அட் த பஞ்சுவேஷன் ஆஃப் தி சென்டென்ஸ், ஒய் ஆர் தே பஞ்சுவேட்டட். அது கேள்வி கேட்குறாங்க. ஏன் வித்தியாசமான இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் ஃபுல் ஸ்டாப். இது வந்து பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஆனால் இன்னும் யாருமே வரலைன்னு ஒரு ஆச்சரியமாக கேட்கறதுனால எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்காங்க. யாருன்னு கேள்வி கேட்கறதுனால கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஈஸியால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இங்கே அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய சென்டென்சஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் படித்து பார்த்து கொஸ்டின் மார்க்காக இருந்தால் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் அவங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கொஸ்டின் மார்க் கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் கேள்விக்குறி போடுறீங்க, இல்லைன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க, இல்லைன்னா எக்ஸ்க்ளமேஷன் போடுறீங்க. இது ஈஸி தான். அடுத்தது ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அடாப்டட் ஃப்ரம் பேஸ்ட் அந்த போயம் ஆஃப் சாரா. இது வந்து நீங்கள் யார் எழுதுனது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். மீனிங் இருக்குது. நான் ஏற்கனவே மீனிங்கை வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் ஏதாவது படிக்கலாமான்னு கிடையவே கிடையாது. இது படிச்சுக்கோங்க. நான் எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணுறேனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ரைம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரைமிங் அப்படின்னா வந்து சேம் சவுண்டு கொடுக்குறது. ட்ரீஸ், ப்ரீஸ், டால், ஸ்மால், ஷேட், பிளேட், அந்த மாதிரி அதை ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் வர சப்போஸ் உங்களுக்கு ஒரு லக் இருந்து அது ரொம்ப ஈஸியானதாக கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் ரைமிங் வேர்டு கேட்கும்போது என்ன பண்ணணும், சேம் சவுண்டாக வாரதை வந்து ரைமிங் வேர்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடில் பாட சம்மந்தமாக தான் வந்து ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ். அதாவது ஒரு இன்சிடென்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கதை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது பாட சம்மந்தமான நிகழ்வுகளை பெரட்டி போட்டு கொடுத்து அதை வந்து உங்களை என்ன சொல்லுவாங்க, ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ இது என்ன அப்படின்னா ஈச் ஐட்டம் ரைட் த வேர்ட் தட் தி சேம் ரிலேஷன்ஷிப்ஸ் அஸ் த பேர். இது கொஞ்சம் கேட்கல. அதாவது இப்போ டெசர்ட் அப்படின்னா வந்து பாலைவனம், அது ட்ரையாக இருக்கும். வேலின்னா வந்து பள்ளத்தாக்கு வந்து ஃபர்டைல்னா ரொம்ப வளமுள்ளதாக இருக்கும். அப்போ க்ரீப்பர்னா வந்து அந்த பற்று கம்பி, அதாவது கொடி மாதிரி படந்து போ அது அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரீ இருக்குது. டென்ட்ரில்ங்கிறது ஒன்று. அப்போ ட்ரீ வந்து மரத்துக்கு வந்து பஃப், அந்த கிளைகள் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவோம். ஆறு வந்து ஃப்ளோ ஆகும், ஓடும். அப்போ மவுண்டன் என்ன பண்ணால் ஸ்டில் அப்படின்னா வந்து அப்படியே நகராமல் நிற்கிறதுக்கு பேர் ஸ்டில்னு சொல்லி பேர். ப்ரீஸ் அப்படின்னா தென்றல் வந்து ஜென்டிலாக சாஃப்டாக வீசும். இப்போ இந்த ஸ்ட்ரோம் எப்படி இருக்குன்னா ரொம்ப வயலண்ட்டாக கடுமையாக இருக்கும். மேங்கோ ஸ்வீட்டாக இருக்கும், லைம் வந்து புளிப்பாக இருக்கும். அப்போ புளிப்புக்கு வந்து சோர் சொல்லி போடுறோம். அடுத்து வந்து பார்க் அப்படின்னா வந்து மரத்தினுடைய இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தினுடைய இந்த பகுதியத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மரத்தினுடைய இந்த பகுதியத்தை பார்க் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அது வந்து டிம்பர், அதை வந்து டிம்பர் மரம் சொல்லி வெட்டுறோம் இல்லையா, அது வந்து டிம்பர்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளாரில் வந்து என்ன இருக்குன்னா, ஃப்ளார்லேருந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரூட் வரும். அதாவது அந்த பார்க்லேருந்து டிம்பர் கிடைக்கிது. ஃப்ளார்லேருந்து என்ன, அது ஒரு மரத்தின் ஒரு செடியினுடைய பூ தானே அப்படி கனியாக மாறுகிறது. அவ்வளோதான். அப்போ இதோட உங்களுக்கு வந்து யூனிட் 2 வந்து முடியுது. இப்போ யூனிட் 2ல் நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு பார்த்தோம், ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு பார்த்தோம், சென்டென்ஸ்னால் என்ன, 4 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்ன, ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, பஞ்சுவேஷன் மார்க்கு எங்கெங்கே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருது. அப்போ அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனலில் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற 3 இயல்களில் என்ன படிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கிறோம். 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிறது போட்டிருக்கோம். அது இல்லாமல் 6th and 7th ஸ்டாண்டர்ட் 6th and 7th ஸ்டாண்டர்டில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லா பாடங்களுக்குமான வீடியோ இருக்குது. 8th பொறுத்தளவுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், 9th and 10th பொறுத்தளவுக்கு சயின்ஸ் ஃபுல்லாகவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஜென்ரலாக வர எல்லா கிராமர், தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமருக்கான வீடியோ நம்மளோட கிராமர் இன் ஹேண்ட் சேனலில் இருக்குது. நீங்கள் எந்த வீடியோ சர்ச் பண்ணுறதுனாலும் வீடியோவோட தலைப்பு போட்டு கிராமர் இன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து டெட் எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் பள்ளி வயதில் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் எளிமையான முறையில் ஈஸியாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளுடைய சேனல் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இருக்காது. பார்த்து பலன் பெறுங்க. நன்றி.